பிரியன், இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல்ன்றது மூன்றாவது ஒரு பிளேயர் வந்துட்டாங்க, தனித்தே அவங்க 35%. இன்னைக்கு பெரிய கூட்டணியை வேற கட்டியிருக்கிறாங்க. தாவேகாவினுடைய ஸ்ட்ராட்டஜி அல்லது விஜய் அவர்களோட அப்ரோச் பார்க்குறப்ப அதிமுகவை அவங்க பொருட்படுத்தவே இல்லை. அது மற்றும் சிலர், அதை பாஜகவை சொல்லி மற்றும் சிலர்ன்றது கிட்டத்தட்ட வாக்கு வங்கி இவங்களுக்கு தான் 20% 22 இருக்கு, ஆனால் மற்றும் சிலர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, அதிமுகவிலிருந்து எம்எல்ஏ வராங்க, நிர்வாகிகள் வராங்க, நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்ற ஒன்று இருக்கு. அப்போ தாவேகாவை எப்படி எதிர்கொள்ள போறாங்க, இன்னொன்று திமுகவை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னா, ரெண்டை எப்படி பார்க்குறீங்க நீங்க? இல்லை, அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே பல தடவை இந்த அரங்கத்தில் நம்ம பேசியிருக்கோம். இந்த தேர்தலில் தன் கட்சியையும் பலப்படுத்தாமல் நல்ல கூட்டணியையும் ஏற்படுத்தாமல் எடப்பாடி சந்திச்சார்னா ஒரு தோல்வியை சந்திப்பார். தோல்வி ஒரு பெரிய பிரச்சனையை கட்சிக்குள்ளே உண்டாக்கும்னு பல தடவை பேசியிருக்கோம். ஒற்றுமையை உண்டுபடுத்தணும்னா நான் தான் கட்சி, எனக்கு தான் ஆதரவு, நான் தான் ஜெயலலிதான்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. கட்சியை ஒன்றுபடுத்தணும். இன்றைக்கி சசிகலாவால் உங்களுக்கு எத்தனை சீட் போச்சு சவுத்தில்? குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 சீட்டாவது போயிருக்கும் உங்களுக்கு, சசிகலா கேண்டிடேட் போட்டதுனால. நீங்கள் எல்லாரையும் சேர்க்கணும். செங்கோட்டையன் ஏன் விட்டீங்க? ஓபிஎஸ் ஏன் விட்டீங்க? எல்லோரும் கெஞ்சினாங்கல்ல நாங்கள் வரோன்ட்டு, ஏன் விட்டீங்க? நீங்கள்லாம் தேவையில்லை, நான் வின் பண்ண முடியும் தானே விட்டீங்க. இப்போ ஒரு அந்த ஒற்றுமை தானா? ஒற்றுமை தான் சார், கட்சிக்கு ஒற்றுமை தான் முக்கியம். நான் தான் கட்சி, நான் தான் ஜெனரல் செக்ரட்டரி, எனக்கு போட்டே யாரும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்சி இல்லை. அப்பேற்பட்ட எம்ஜிஆர் எஸ்டிஎஸ் சேர்த்தார் சார். அவருக்கு இருக்காத செல்வாக்கா எடப்பாடிக்கு இருக்குது. அப்பேற்பட்ட ஜெயலலிதாவை வீரப்பனை சேர்த்தாங்க. ஜெயலலிதாவுக்கு இருக்கிற செல்வாக்கா எடப்பாடிக்கு இருக்குது சார். உண்மையை ஒத்துக்கணும் சார். சில பேருக்கெல்லாம் சொன்னால் கோவம் வரும். தே ஹாவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட். எழுத்து பேசலாம், திட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஃபேக்டாக ஒத்துக்கணும். கசப்பு மருந்தை விழுங்கியே தீரணும், வேறு வழியே கிடையாது. ஒற்றுமையை ஏற்படுத்துறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவங்களாம் கட்சியிலேருந்து விலகிட்டோன்னா அவங்களாம் அதிமுகவில் தான் இருக்காங்க. அவங்களாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழி வந்தவங்க தானே எல்லாருமே. தினகரன் உட்பட சொல்கிறேன் நான். தினகரன் உட்பட தனி கட்சி இன்னைக்கு அமைச்சா கூட தினகரன் உட்பட சொல்கிறேன் நான். அவங்க விஜய் அவர்களை தாவேகாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இல்லை அண்டர் எஸ்டிமேட் இல்லை. தாவேகாவோட நமக்கு தேர்தல் போது ஒரு கூட்டணி ட்ரை பண்ணுறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி வரும்னு எதிர்பார்த்து அதை சாஃப்டாக டீல் பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு? தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைக்கணும்னு ஒரு டீலிங்கு, அது ஒர்க் அவுட் ஆன பிறகு தேர்தலுக்கு அப்புறம் நம்ம திமுக தான் எதிர்க்கிறோம், தேர்தலுக்கு அப்புறம் தாவேகாவோட ஒரு கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா அதோட தயவு தேவையாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம திமுகவுக்கு எதிராக ஒரு அரசு அமைக்கும் போது தாவேகாவோட உதவி தேவைப்படும்னு அதை ஒரு சாஃப்டாக டீல் பண்ணுறது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக திமுக தாவேகாவை சரியாக டீல் பண்ணல, அது ஒரு தனி கதை. அந்த கதை ஒரு தனி கதை. அதோட அது பெரிய கதை. 26 கட்சிகளை விட்டாங்க. அந்த விஷயம் பெரிய கதை. அது அவங்களுக்குள்ள அதை நம்ம தனியா பேசுவோம். இங்க இவங்களும் அதே மாதிரி தான் விட்டாங்க. அதனால இப்போ பாத்தீங்கன்னா சரி, தேர்தலில் தோற்று செஞ்சீங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரி தோத்துட்டீங்க. 1 கோடி வாக்கு வாங்கினதெல்லாம் நீங்க சொல்லலாம் சார். அதெல்லாம் அதிமுகவுக்கு கீழே இருக்கிற அடிப்படை ஓட்டுகள் சார். அது யார் தலைமையில் வந்தாலும் வரும். வின் பண்றது தான் பாயிண்ட். ஜெயலலிதா இருக்கும்போது வின் பண்ணாங்க. அதாவது அதிமுக அழிக்கும் துரோகிகள் அப்படின்னு பேசுறாரு எடப்பாடி. ஜெயலலிதா இருந்தபோது வெற்றி வரலையா, தோல்வி வரலையா? 96ல் 4 பேர் தான் வந்தாங்க, 98 2001 ஆட்சிக்கு வரலையா? அது ஜெயலலிதா, இது எடப்பாடி. தட் இஸ் அ டிஃபரன்ஸ். எடப்பாடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் வித்தியாசம் இல்லையா? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லையா? இதெல்லாம் ஒரு ஒன் டைம் ஓட்டர்ஸ் ஒன்னு நம்பி ஓட்டு போட்டாங்க. திரும்ப அதிமுக மீண்டெழும், வெற்றி பாதைக்கு நான் கொண்டு போவேன்னு இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்கல்ல, அதை அவங்களால செய்ய முடியாது. 2 அசம்பிளி 2 பார்லிமெண்ட் தோத்தாச்சு சார். எந்த நம்பிக்கையோட தொண்டன் அதில் இருப்பான் சார்? ஏன் வல்னரபிளா இருக்கு? வல்னரபிளானா வேட்டையாடுறதுக்கு வசதியாக ஏன் அதிமுக இருக்கு? பிரியன், இதுல ஏன் விஜய் அவர்கள் அதிமுகன்ற பெயரை பயன்படுத்தாம அது என்ன, எதுக்காக அவர் ஹைஜாக் பண்றாரு சார் கட்சி? எம்ஜிஆர் அவர் எடுத்துன்னு போறாரு சார். ஜெயலலிதா செங்கோட்டையன் ஜெயலலிதா படத்தை வச்சு நாங்கள் உட்காந்துருக்காரு சார். அவரு பேக்கெட்ல ஹைஜாக் பண்றாரு, கட்சியை ஹைஜாக் பண்றாங்க. எம்ஜிஆர் புகழறார். இவங்க சார், நான் இந்த அரங்கத்திலே சொல்லியிருக்கேன், கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் சொன்னபோது ஜெயலலிதா கடுப்பாயிட்டாங்க. சிலருக்கு பித்தம் தலைக்கேறி விட்டதுன்னு சொன்னாங்க சார். நான் அப்போ அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ், சிலருக்கு பித்தம் தலைக்கேறி விட்டதுன்னாங்க ராமவரம் தோட்டத்தில் உட்காந்து நின்றுட்டு. இவர் எம்ஜிஆர் கொண்டாடுறத பார்த்துட்டு இவர் ஆகா நம்ம கட்சியின் நிறுவனர் அவர் கொண்டாடுறாருன்னு ஜாலியா இருக்காரு. அங்க கீழே ஓட்டு கரையுது இல்ல, நான் தான் எம்ஜிஆர் வெடி, உங்க எம்ஜிஆர் வெடி அவங்க ஏற்றுக்க மாட்டான். நாளைக்கு விஜய் தான் எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சாருன்னு வரும்ல. பெரிய அளவுல தாவேகா தான் பெரிய த்ரெட்டா வந்துருச்சு. பெரியார் அதிமுகவுக்கு பெரிய த்ரெட்டா தாவேகா நிக்குதுன்றீங்க? டெஃபினட்டா சார், டெஃபினட்டா வருது. இவங்க முதல்ல தேர்தலுக்கு முன்னாடி கோட்டை விட்டாங்க, தேர்தலுக்கு அப்புறமும் கோட்டை விட்டாங்க. சரி, தேர்தலுக்கு அப்புறமாவது நீங்க அட்லீஸ்ட் பொதுக்குழு கூட்டணும்னு சொல்லணும்ல. தோல்விக்கு காரணத்தை பார்க்கலாம், விவாதிக்கலாம். எதையுமே விவாதிக்காத கடந்து போற மனப்பக்குவம் எப்படி சார் ஒத்துக்க முடியும்?
எதையுமே விவாதிக்க மாட்டேன், தோல்வி எத்தனை வந்தாலும் பரவாயில்ல, என் தலைமையெல்லாம் நீங்க இருந்தாலும்னா இது என்ன மனோபாவம் இது? ஒரு கட்சி இது இவர் சொன்னாரு, கருணா சொன்னாரு, குளப்பாக்கத்தில் நான் இருந்தேன் ஜெயலலிதா அன்னைக்கு பேசின போது, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒன்றிய செயலாளர் உட்பட எல்லாரையும் கூப்பிட்டு பேச வச்சாங்க. இன்னைக்கு பல பேர் அதுல அந்த குளப்பாக்கம் கூட்டத்துக்கு வந்துருக்க மாட்டாங்க. நீங்க சொன்னதே நான் சொல்றேன், அது ஜெயலலிதா சார். அதான் சார், அதே நீங்க சொன்ன அப்படிப்பட்ட ஜெயலலிதா இன்னும் பிரச்சனை, இன்னும் விரிசல் அதிகமாயிடும்ல. நீங்க இன்னும் குழப்பங்கள் அதிகமாக்கிட்டு குழப்பங்கள் அதிகமாகாது. அப்பதான் உண்மை தெரியும் உங்களுக்கு, உண்மை தெரியும் சார். சார் மனம் விட்டு பேசுறாங்க சார், உண்மை தெரியும். இன்னைக்கு வந்து எதுக்கு திமுக வந்து 38 பேர் கொண்ட கமிட்டியை போட்டு எல்லாரும் கேட்கறானுங்க, இல்ல எதுக்கு ஆன்லைன்ல கேட்கறாங்க? நீங்க ஆன்லைன்ல கேட்டீங்களா? ஏதாவது யார்கிட்டயாவது தோல்விக்கு காரணம் கேட்டீங்களா என்னன்ட்டு? எங்க வந்து அதிமுக தவறிதுன்னு கேள்வி. அதிமுகவோட நிலை எப்படி இருக்கு சார்? இந்த சூழல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? அதிமுகவோட இன்னைக்கு நிலை ரொம்ப அழகா சொல்லலாம். ராஜசத்தியன் வார்த்தையில சொல்றதுனா இளைஞர்களை கொண்டு வாங்க சொல்லிட்டு பதிவை போட்டு அவர் எடுத்துட்டார். அதுக்கு எதிர்ப்பு. அவர் பதிவை போட்டு ராஜசத்தியன் எடுத்துட்டார் பதிவை. அவர் சொல்றாரு என்ன பண்றது, அந்த மாதிரி இருக்குங்க நிலைமை. செல்லூர்ராஜ் என்ன சொல்றார், ஒருத்தர் இறந்து போயிருக்கார் சார், ஒற்றுமைக்காக ஒரு தொண்டர் உயிரை கொடுத்துருக்கான் சார், அதுவாது பழனிசாமி கண்ணை திறக்குமா? அந்த சாவுவாது பழனிசாமி கண்ணை திறக்குமா சார்? அதுல எனக்கு நான் என்ன சொல்றேன், கட்சி எம்ஜிஆர் நீங்க சொல்றீங்க இப்ப ஒற்றுமைன்னு பேசுறதுக்கு இன்னைக்கு ரெலவன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஓபிஎஸ் ரெலவன்ஸ் கண்டிப்பா இருக்கு. இல்ல சார், ஓபிஎஸ் திமுக ரெலவன்ஸ் கண்டிப்பா இருக்கு. இல்ல சார், ஓபிஎஸ் திமுகவுக்கு போயாச்சு, செங்கோட்டையன் தாவாய்க்காவல இன்னும் சசிகலா வெளியில தான் இருக்காங்க, இன்னும் தினகரன் இங்க தான் இருக்காரு, வெளியில தான் இருக்காரு, ஒரு கட்சி வச்சிருக்காரு. நீங்க எல்லாரையும் சேர்க்கலாமே, எல்லாரையும் சேர்க்கலாமே. செல்லூர்ராஜ் நீங்க என்ன சொல்றாரு, எல்லாரும் ஒற்றுமையா இருங்கன்னு சொல்றாரு. அவருக்கு தெரியுது ஏன் தோத்தம் தான் காரணம் புரியுது அவருக்கு, அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருங்கன்றார். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த தேர்தல் தோத்த பிறகு நீங்க ஏன் கூட்டம் போட்டு ஒரு தோல்வியை பத்தி விவாதிக்கிறதுக்கு ஏன் ஒரு கூட்டம் போடல? சார், யார் ஒருத்தர் தன்னை பத்தி ஆராயாம இருக்கானோ, எந்த தலைவன் தன்னை பத்தி சுய பரிசோதனை பண்ணிக்காத இருக்கானோ அவன் வந்து அழிவை நோக்கி போவான். சரி, நம்ம பேசலாம்.